நீ என்னதான் நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் லீக் ஆனது வச்சு இல்லை ஃபுல் படமும் பார்த்துட்டாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், நான் படம் பார்க்கல. எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருந்து அந்த கலெக்ஷன் வேறு. நான் சொல்கிறேன், அடிஷ்னல் பிரிண்ட் போட்டு ஒரே நாளில் ஒட்டுமொத்த தேட்டர்லேயும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் குறிப்பிட்ட தேட்டர் சொல்லுவாங்க, 500 தேட்டரு 400 தேட்டரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. 1000 தேட்டரு வந்து வசூலிக்காத அளவுக்கு பெரிய வசூல் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, அந்த ஒன் டே ஒட்டுமொத்த எல்லா தேட்டர்லேயும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த ஒன் டே கலெக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். முதல்ல உங்களுக்கு தெரியும், படத்தை காலி பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, பாலையா நடித்த படம் தான் சொல்லி ஒரு கதை எடுத்து விட்டாங்களா. அது என்ன கேட்டால் படத்தை தோல்வி அடைக்க வைக்க வேண்டிய ஒரு உத்தி. அது அதனுடைய ரீமேக்ன்றது உண்மை தானே. ரீமேக் இருக்குது, சில காட்சிகள் இருக்குது, மொத்தமே அப்படியே சொல்ல முடியாது. சில காட்சிகள் வந்து இவர் விரும்புனதுனால வந்து அந்த காட்சியை வச்சுக்கிட்டார். அந்த மகள் சப்ஜெக்ட், அது ஆக்சுவலாக மகள் சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வரதுக்காக சில காட்சிகள் எடுத்துட்டாங்க. மொத்தமே ரீமேக்லாம் கிடையாது. அது எல்லாரும் சொல்கிறது மொத்தம் ரீமேக்குன்னு சொல்கிறது. சில அப்படி பார்த்தா வந்து எம்ஜிஆர் படத்தில் வந்து சாட்டை கீழே வர மாதிரி அது பாலையா படத்தில் இருக்கா. அப்போ ஒரு காட்சி தனித்தனியாக, அப்போ இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு வேறு கேட்பீங்க. அடுத்தது இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எல்லாம் லீக் ஆகிறது. I am coming. அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் பார்ப்போம் கிடையாது. இப்போ எங்களை மாதிரி அப்பாட்டகர்லாம் இருக்கிறோம்ல, இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறது எப்படி எதிர்மறை விமர்சனம் எப்படி எதிர்மறை விமர்சனம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, அட ஒன்றுமே இல்லைங்க படத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க, சாட்டையில் அடிக்கிறாரு இந்த மினிஸ்டர்கள் எம்எல்ஏங்கள்லாம் அடிக்கிறாருல, அது யார் வந்து யாரை மாதிரி இருக்குது இப்படிலாம் பார்க்கறதுக்கு இப்படிலாம் கூட யோசிப்பாங்கல்ல. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு நடிகராகவும் இயங்க முடியுமான்னா சாத்தியமே கிடையாது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே. ஜேச சஞ்சய் படம் வந்து பெரிய ஸ்டார் படமா அப்படி கிடையாது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமான படத்தை கொண்டு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மோத வைக்கிறது சரியா இருக்காது. அது வசூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வர்த்தகத்துக்கு கூட அது வந்து ஆரோக்கியமானது கிடையாது. அது ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கெரியர்லேயே வந்து ஒரு மாசான படம். சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்காரு. தன்னுடைய மொத்த உழைப்பையும் மொத்த திறமையும் அதில் கொட்டியிருக்கிறார். அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இது விஜய் மகன் என்ற அந்த அடையாளத்தை காட்டக்கூடாதுன்னே அவர் வந்து அந்த படம் டைட்டிலாம் இருக்கட்டும், விஜய் மகன் எஸ்எஸ்சியோட பேரன்ற அந்த அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு முழுக்க தனித்து போராடி அவனுடைய கஷ்டங்கள் அத்தனையும் அந்த படத்தில் வந்து கொட்டியிருக்கிறார். அப்பாவும் மகனுமே பேசி முடிவெடுத்தது தான். வணக்கம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போது என்ன சிக்கல்னா, சிஎம்மா விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி கோடிக்கணக்கில் அந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனால் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. இது வந்து என்னதான் நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் லீக் ஆனது வச்சு இல்லை ஃபுல் படமும் பார்த்துட்டாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. நான் சொல்கிறேன், நான் படம் பார்க்கல. எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஆவலாக இருக்குது. நான் பார்க்கல படம். சரிங்களா. அனுப்பிட்டவனு கூட கேட்டாங்க, எனக்கு வேணாம் இது, அதை தூக்கி நான் உள்ளே போட்டுனேன். அப்புறம் நான் கையை கட்டி போய் சொல்லணும்னா நீ அனுப்பிடுவேன். அப்புறம் அனுப்பிட்டு நீயே சொல்லுவேன், நானே வாண்டடில் இருக்கிறேன் இல்லையா. இப்படி தான் வாண்டட் தானே நம்ம இல்லை. அப்புறம் தேவையில்லாமல் கேட்டேன், எனக்கு வேணாம் நான் படமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 சீன் என்கிட்ட காமிச்சது. அது உண்மை தான். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லரில் வந்த சீன் தான். ட்ரெய்லரில் வந்த சீனை தான் காமிச்சேன். அதை பாருங்கள், அது சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் ஏமாத்தினாங்க. படம் வராதவங்க கூட நான் வந்து பார்த்துட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்கிறேன். இது படத்தை தோல்வி அடைய வைக்கிற ஒரு உத்தி. இது இல்லை, 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் சொல்கிறாங்க, யாராவது சொல்லுங்கள். அப்படின்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை பற்றி எதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்களா, இதில் இந்த காட்சி இருக்குது அந்த காட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவாங்கல்ல. ஜென்ரலாக சொல்கிறது தான் வந்து இங்கே வந்துடுச்சு அங்கே வந்துடுச்சு சொல்லிட்டு சும்மா அவன் வந்து கேட்டான், நான் படம் பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்னா ட்ரெய்லர் பார்த்தேன். டேய், ட்ரெய்லர் நாங்கள் தானே பார்த்தேன் ட்ரெய்லரு இல்லையா. அதை இப்போ நேற்று கூட பார்த்தேன் ட்ரெய்லரு. ஸோ முதல்ல உங்களுக்கு தெரியும், படத்தை காலி பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாலையா நடித்த படம் தான் சொல்லி ஒரு கதை எடுத்து விட்டாங்களா. அது என்ன கேட்டால் படத்தை தோல்வி அடைக்க வைக்க வேண்டிய ஒரு உத்தி. அது அதனுடைய ரீமேக்ன்றது உண்மை தானே. ரீமேக் இருக்குது, சில காட்சிகள் இருக்குது, மொத்தமே அப்படியே சொல்ல முடியாது. சில காட்சிகள் வந்து இவர் விரும்புனதுனால வந்து அந்த காட்சியை வச்சுக்கிட்டார். அந்த மகள் சப்ஜெக்ட், அது ஆக்சுவலாக மகள் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை கொண்டு வரதுக்காக சில காட்சிகள் எடுத்துட்டாங்க. மொத்தமே ரீமேக்லாம் கிடையாது. அது எல்லாரும் சொல்கிறது மொத்தம் ரீமேக்குன்னு சொல்லிட்டு. சில அப்படி பார்த்தா வந்து எம்ஜிஆர் படத்தில் வந்து சாட்டை கீழே வர மாதிரி அது பாலையா படத்தில் இருக்கா.
அப்போ ஒரு காட்சியும் தனித்தனியாக அப்போ இந்த காட்சியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்னு வேற கேட்பீங்க. அடுத்தது இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. எல்லாம் லீக் ஆகுறது இல்லை சொல்கிறேன். அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, படம் வந்து காலி பண்ணுறதுக்காக முதல்ல அப்படி சொன்னது. பாலையோட படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, அந்த சீன் ஒரு சில சீனை சொல்லி வந்து சொன்னதெல்லாம் இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில சீனை சொல்லி இந்த படத்தை இப்படி இருக்காம அமித்ஷா மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சுருக்காங்க, பைஜாமா போட்டு சாட்டையில் போட்டு அடிக்கிறாருமா, இப்படிலாம் சில பேர் வந்து சொல்கிறது தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது முழுசாக படம் பார்த்தா எவனும் நெஞ்சு நிமிச்சு சொல்ல போகலாம், யாரும் முன்னும் சொல்ல மாட்டான். வச்சிருக்கோம் வந்து உங்களுக்கு அனுப்பிட்டோமா அப்படின்னு கேட்டனா, சரி அனுப்பிடாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெய்லர் அனுப்புகிறான். ஏய் இது ட்ரெய்லர்லேயே இந்த சீன்லாம் போட்டாச்சுடா அப்படின்னு. ஆக மொத்தம் படம் வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதான் படம் ஏற்கனவே பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தேன் தியேட்டரில் வந்து அப்படியே படம் பார்த்தவங்க கூட தியேட்டரில் வந்து பார்ப்பாங்க தான். நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சரானதுக்கு பிறகாகவும் ஒரு படம் வெளியே வந்துச்சு, ஒரே படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டி. மதுரை மீட்ட சுந்தரபாண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்திருக்கு. சிஎம் ஆகிட்டு ஒரு படம் வந்தது. இல்லை அது எம்ஜிஆர் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வரலாறுலாம் தெரியாமல் சில பேர் பேசுறது. எம்ஜிஆர் வந்து அதாவது சிஎம் ஆன பிறகு இது முழுமையாக எடுத்த படம் எது, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆனால் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 படம் பாதியில் நின்றுது. அந்த படம் வந்து இது வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கொடியெலாம் கூட அந்த படத்தில் வரும். ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு 4 படத்தில் நடிச்சிருந்து அது பாதியில் நின்றுது இல்லையா, அதெல்லாம் வந்து முடிச்சு கொடுத்துடணும், பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் போல இருக்கு. மொரார்ஜி தேசாய்க்கு லெட்டர் எழுதினாராம், இந்த மாதிரி நான் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு அனுமதி கடிதம் மாதிரி கேட்டிருக்கிறார். அப்போ மொரார்ஜி தேசாய் கூப்பிட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நின்று போன படம் 4 படத்தையும் வந்து முடிச்சு கொடுத்துடணும், ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கெல்லாம் முக்கால்வாசி பாதி எப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமில் வந்து சில படங்களுடைய இந்த கிளிம்ஸ் கூட வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் நடித்த படம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீன் கூட வந்தது, சமீபத்தில் கூட இணையத்தில் வந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகலாம், இந்த படத்தை நடிச்சிருக்காரு எம்ஜிஆர். அது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது கடிதம் கொடுத்து கேட்கும்போது அப்போ அவர் என்ன சொன்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு நீங்கள் படத்தில் நடிக்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதாக தகவல் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஏன்னா சினிமா நடிகைகளோடு சேர்ந்து நடிக்கும்போது அது தேவையில்லாமல் வந்து அன்னைக்கு உள்ள கிசு வரும், இதெல்லாம் தொடச்சி அந்த அந்த பதவிக்குள்ளே அந்த மரியாதை இருக்காது, கண்ணியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அந்த படத்தை கைவிட்டார். ஆனால் இந்த படம் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு முழுமையாக வந்து இந்த படத்தை எடுத்தாங்க. கடைசி படம் எதனால் அந்த படம் நடித்தார் அவர் மதுரை? அது எதுக்காகனா அந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்களுக்கு வந்து நன்மை செய்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த சில படங்கள்லாம் இருந்துச்சு, காதல் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து என்னன்னா ஒரு பிரச்சார படம் மாதிரி. அது அதிமுக கொடிலாம் வந்து அந்த படத்தில் வரும், ஒரு பிரச்சார உத்திக்கா. இப்போ ஜனநாயகன் அப்படிங்க, ஜனநாயகன் இப்போ நல்லா பண்ணியும் பூஜை போட்டது. இப்போ ஜனநாயகன் அரசியல் கட்சி தான், கோட் படம் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடியே லியோ கோட்லாம் வந்த பிறகு ஜனநாயகன் படம் வந்து கடைசி படம். இது அரசியல் பேசக்கூடிய படம், முழுக்க அரசியல் பேசக்கூடிய படம். அதனால தான் வந்து பூஜை போட்டதே வந்து கட்சி தலைவரான பிறகு போட்டது பூஜை. அதே மாதிரி எம்ஜிஆரும் இருக்கிறதுனா கட்சி தலைவரான பிறகு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படத்தை வந்து அவர் வந்து அதுக்கு ஏன் அந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் டைட்டில் வச்சாங்கன்னா, அப்போ வந்து எம்ஜிஆருக்கு வந்து வட மாவட்டங்களில் தான் செல்வாக்கு இருக்குது, தென் மாவட்டங்களில் வந்து செல்வாக்கு இல்லைன்னும் போது அப்போ அந்த மதுரையை மையப்படுத்தி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன்ற அந்த பேரை வச்சது. அவர் போட்டிட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டிப்பட்டி தொகுதி, இப்படி தான் மதுரையை மையப்படுத்தி தான் வந்து அவருடைய அரசியல் மையப்படுத்தி. அந்த மாதிரி எம்ஜிஆருடைய அரசியல் வந்து மதுரையை சுற்றி, அதனால தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அந்த படம் எடுத்தது. ஸோ இப்போ ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு தெரியும்ல, இப்போ பலரும் கூட சொன்னாங்க அப்படி ஒரு எண்ணம் வந்து விஜய் கூட இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இது கடைசி படம்ன்றது ஒரு நிர்பந்தமாக வந்து அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா இவர் அரசியலில் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், பார்ட் டைம் அரசியல்வாதியா அப்படி இப்படிலாம் பேசும்போது அப்போ ஒரு நிர்பந்தம் தான். ஆனால் பட் இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு நடிகராகவும் இயங்க முடியுமான்னா சாத்தியமே கிடையாது. ஆமாம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே.
முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் மட்டும்தான் கிடையாது, எந்த முதல் எல்லா முதலமைச்சர் யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் முதலமைச்சர் படத்தெல்லாம் போய் பார்ப்பாரு, அடிக்கடி ரிவ்யூலாம் கொடுப்பாரு. இப்போ இருக்குல்ல. இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் நான் வந்து நம்ம இப்போ எல்லாமே சினிமா பார்வையிலேயே நம்ம பார்க்குறோம். இப்போ விஜய் அவர்கள் பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேட்டைக்காரன் படத்தில் நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் அவர் பாடினது. ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன் சொல்லி பாடுறது. உண்மையிலே வந்து நான் அந்த படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்துருப்பேன் ஃபேமிலியோடவே. அது நம்ம டிவிலையும் பார்த்துருக்குறோம். என்னென்னா அந்த படத்தோட கடைசியாக ஒரு வசனம் ஒன்று வரும், இந்த பயம் பயம் பயம்னு ஒரு வில்லன் பேசுவார். அது உண்மையிலே எனக்கு அந்த பிடிச்ச படத்தில் எனக்கு வேறு. அந்த பாட்டு ஸ்டேஜில் பாடும்போது நமக்கே வந்து இல்லைன்னா சினிமா டைலாக் நம்மளே போயிடுறோம்ல. இவ்வளோ தெளிவாக இருக்கிற பேசக்கூடிய நம்மளே வந்து என்ன செய்கிறோம், ஒரு சினிமா டைலாக் மாதிரி போயிடுறோம், அந்த பக்கம் போயிடுறோம். அது மாதிரி என்னென்னா இவருக்கு வந்து ஒரு வேளை வந்து இந்த அரசியல் ஒரு பக்கம் அரசியலில் இருந்துக்கிட்டு ஒரு படத்தில் நடிக்கிறான்னு வச்சுங்க. இப்போ அடுத்த படமே போடுறாரு, பூஜை போட்டு ஏதோ ஒன்றுன்னா அப்போ என்ன ஒன்றா சினிமாவையும் அரசியல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சடாக பார்க்குற பார்வை வந்துடும் நமக்கு. இதெல்லாம் சினிமா டைலாக்ன்ற மாதிரி ஆயிடும். நிஜம்லாம் சினிமாவை வந்து பண்ணுறதுனா நிஜம் மாதிரி ஆயிடும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டால் சினிமாவை வந்து இந்த ஜனநாயகனோட முடிச்சுட்டு அடுத்தடுத்து கெரியர்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு வந்து விஜய் வந்து விஜய் கிட்ட தான் இருக்குது. அவருடைய அரசியல் கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கெரியர் வந்து முழுக்க முழுக்க அவர்கிட்ட தான் இருக்குது. அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் வந்து 10 ஆண்டு காலத்துக்கும் சரி 15 ஆண்டு காலத்துக்கும் அசைக்க முடியாத இடத்துக்கு இருப்பார். வலிமையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு தலைவனாக இருக்க முடியும். ஆனால் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ ஒரு 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 சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே அந்த சிக்கல் வந்து வெளியே வந்துட்டார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிக்கல் வந்து அவர் வெளியே வந்துட்டார்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முழுமையான ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிதா, நம்ம முழுக்க முழுக்க நமக்கு மட்டுமே உரிமை அப்படின்னு இருக்கும். அதுக்காக குடும்பத்திலேருந்து நான் சொல்ல, தேவையற்ற சில சிக்கல்கள் இருக்குல்ல, அதுலேருந்து மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா ரிலீவ் ஆகிட்டு வராரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் அடுத்த கெரியர்லாம் இருக்குது. இன்னும் அந்த அமைச்சர்கள் பண்ணக்கூடியது, அமைச்சர்களை இப்போ ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் நடவடிக்கை எடுப்பு. அமைச்சர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போ வந்து இப்போ இந்த ஈரல் கொலையில் தண்ணி இல்லை எல்லா அமைச்சர்களுக்குமே. எப்போ நம்ம பதவி காலியாகும் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முறை இதை சொல்கிறேன், நான் தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன். நான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட பேசும்போது சொன்னால், இவர் என்ன நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க சார், இவர் 5 ஜெயலலிதாவுக்கு சமம்னாரு. எப்படி என்கிட்ட பேசும்போது ஜான் சொன்ன வார்த்தை 5 ஜெயலலிதாவுக்கு சமம்னும் போது பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன், சார் என்ன சார் நீங்கள் ஜெயலலிதாலாம் எவ்வளோ ஸ்ட்ராங் லீடரு, நீங்கள் அவரை கொண்டு வந்து நீங்கள் இவரோட நீங்கள் அவங்கள கொண்டு வந்து இவரோட கம்பேர் பண்ணுறீங்களா சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நிஜம் என்ற மாதிரி இப்போ மாறிட்டுருக்கு. அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிருந்த அமைச்சர்கள் கூட இப்போ நம்ம வந்து அவங்க நிலைமை என்னன்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு இந்த படத்தை கலெக்ஷன் எப்பவுமே எனக்கு கலெக்ஷனில் ஈடுபாடு இல்லை. இவர் வந்து கலெக்ஷன் மன்னன் விஜய் அது ஏற்கனவே இப்போ இதுதான் இந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருந்து அந்த கலெக்ஷன் வேறு. நான் சொல்கிறேன், அடிஷ்னல் பிரிண்ட் போட்டு ஒரே நாளில் ஒட்டுமொத்த தேட்டர்லேயும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வரைக்கும் குறிப்பிட்ட தேட்டர் சொல்லுவாங்க, 500 தேட்டரு 400 தேட்டரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, 1000 தேட்டரு வந்து வசூலிக்காத அளவுக்கு பெரிய வசூல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், அந்த ஒன் டே அந்த ஒரு நாள் என்ன ஒட்டுமொத்த எல்லா தேட்டர்லேயும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். தமிழ்நாட்டில் அத்தனை தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த ஒன் டே கலெக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் என்ன ஏற்கனவே படம் வந்து 1 கோடி பேர் பார்த்துட்டாங்க, 2 கோடி பேர் பார்த்துட்டாங்க, அது பண்ணதுன்னா நேற்று இதெல்லாம் கூட சில பேர்கிட்ட முக்கியமான தியேட்டர் உரிமையாளர் அவங்கள்ட்ட வந்து சும்மா வேறு சில விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. இல்லை சார், வந்து தியேட்டர் வந்து அடிஷ்னல் தியேட்டர்ஸு, அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் அடிஷ்னல் காட்சியும் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து காலை காட்சி போடாதவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை தமிழ் சினிமாவில் வசூலிக்காத அளவுக்கு ஒரு வசூலிக்க கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த பேராவல் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் கேட்டால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆமாம், இது இப்போ அதான் இங்கே ப்ளஸ்ஸே. இது ஒட்டுமொத்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் பார்ப்பவங்க கிடையாது. இப்போ எங்களை மாதிரி அப்பாட்டகர்லாம் இருக்கிறோம்ல, இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறது எப்படி எப்படி எதிர்மறை விமர்சனம்
எப்படி எதிர்மறை விமர்சனம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க, அட ஒன்றுமே இல்லைங்க படத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா. சரி வந்து சாட்டையில் அடிக்கிறாரு இந்த மினிஸ்டருங்க எம்எல்ஏங்கள்லாம் அடிக்கிறாருல்ல, அது யார் வந்து யார மாதிரி இருக்கு இப்படிலாம் பார்க்கறதுக்கு இப்படிலாம் கூட யோசிப்பாங்கல்ல. இல்லை இன்னொன்று கேட்க நினச்சேன், இப்போ அவருடைய மகனுடைய படம் ரிலீஸ் ஆக போது என்ன பண்ணாங்க, இது 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படம் தள்ளி போயிருக்கு. அந்த படத்தை பற்றி இல்லை, அது இப்போது ஐயோ இந்த படம் வந்து சிக்மா படம் வந்து இப்போ இந்த படம் வர்றதுனால, அதாவது ஜனநாயகன் வர்றதுனால சிக்மாவுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுமா அப்படி பார்க்குறதோ, இல்லை சிக்மாவுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து 23ஆம் தேதி அது ஒரு 30ஆம் தேதியோ இல்லை 31ஆம் தேதி வருதுன்னு சொன்னால், அப்போ வந்து ஒரு வார காலத்தில் இடைவெளியில் வருதுன்னா இந்த படம் கலெக்ஷன் போயிடுமோன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஸ்டார்கள் படம் வந்து நேருக்கு நேர் மோதுறது கிடையாது. இப்போ கொஞ்சம் காலமாக கிடையாது. முன்னாடி இருந்தது, ரஜினிகாந்த் படம் வரும்போது விஜய் படம் வர்றது, இது மாதிரி வந்து ரெண்டு முறை மோதி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நேருக்கு நேர் மோதனத்துலாம் இருக்குது. அஜித் படமும் விஜய் படமும் மோதி இருக்குன்னா. அதனால் இப்போ சமீப காலமாக வந்து வியாபார நோக்கத்துக்காக கலெக்ஷன் வரணுன்றதுக்காக கேட்டால் ஒரே நாளில் வந்து பெரிய ஸ்டார்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது தியேட்டரில் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஜேச சஞ்சய் படம் வந்து பெரிய ஸ்டார் படமா அப்படி கிடையாது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ விஜய் படம் வந்து படத்துக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு ஈக்குவல் நான் சொல்லலாம் கூட ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்படுது ஒரு சிக்மா. இவருடைய மகன் அப்படி ஒரு முக்கியமான படத்தை கொண்டு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மோத வைக்கிறது சரியாக இருக்காதுல்ல. அது வசூலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வர்த்தகத்துக்கு கூட அது வந்து ஆரோக்கியமானது கிடையாது. இப்போ யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்ற சவால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது அவசியமற்றது. யார் படம் பெட்டராக இருக்குது, யார் படம் இதுவாக இருக்குது, என்னங்க ஜனநாயகம் படம், என்னங்க ஹெச் வினோத் எப்படிங்க எடுத்துருக்கிறாரு தம்பி, இவர் ஜேசன் சஞ்சய் பாருங்கள் அடி பொழந்துருக்கிறாருங்க. ஹெச் வினோத்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அந்த படமே வேஸ்ட்டுங்க, இதை பாருங்க. எப்படி ஒரு வார காலத்துலாம் அப்படி தான் பேசுவான். இதுக்குன்னே இருக்கிறானுங்க ஒரு 3-4 பேர் இருக்கிறான்னு தெரியும் உங்களுக்கு. இதை என்ன செய்வானுங்க, அப்பனும் பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா மோதிக்கிறதுல ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். எது அப்பனும் பிள்ளையும் மோதிக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷம், இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோம். இது இன்னும் கூட அடுத்தடுத்து படங்களை எடுத்து மோதுங்க. இன்னும் ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக நடித்து இது அப்பாவுடைய பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் விஜயை விட இவர் வந்து பிரமாதமாக நடிக்கிறாருங்க. விஜயெல்லாம் ஒரு நடிகனே கிடையாதுங்க, ஜேசன் சஞ்சய் தாங்க அப்படிலாம் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பேர் வழிகள்கிட்ட தப்பிக்கணும்னா அவங்க அந்த வேலையை கொடுக்கூடாதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதம் கழிச்சு அந்த படம் செப்டம்பரில் சிக்மா வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா இது நான் சொல்கிறேன், இப்போ இந்த படத்தை நான் பார்க்கலை, கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அது ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கெரியர்லேயே வந்து ஒரு மாசான படம். சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்கிறார். தன்னுடைய மொத்த உழைப்பையும் மொத்த திறமையும் அதில் கொட்டியிருக்கிறார். அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இது விஜய் மகன் என்ற அந்த அடையாளத்தை காட்டக்கூடாதுன்னே அவர் வந்து அந்த படம் டைட்டிலாம் இருக்கட்டும், அது விஜய் மகன் எஸ்எஸ்சியோட பேரன்ற அந்த அடையாளத்தெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க தனித்து போராடி அவனுடைய கஷ்டங்கள் அத்தனையும் அந்த படத்தில் வந்து கொட்டியிருக்கிறார். அப்போ அந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்புள்ள படமாக இருக்குது சிக்மா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார கால இடைவெளியில் வந்து நீங்கள் எப்படி வந்தாலும் ஒரு பேசும் பொருளாகும். இந்த படம் இதனால தான் இப்படி ஆயிடுச்சுங்க, இன்னும் நல்லா வசூல் வந்திருக்குங்க, அதனால் அந்த படம் இப்படி ஆயிடுச்சுங்க, இல்லைன்னா வசூல் வந்திருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை வேணும் சொல்லி பேசி முடிவெடுத்தது தான். அப்பாவும் மகனுமே பேசி முடிவெடுத்தது தான். அப்பாவுக்கு மகன் வழி விடுறாரு, மகனுக்கு அப்பா வழி விடுறாரு. அது என்ன இப்போ பிரச்சனை? விடலாமே தாராளமா. எல்லா அப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா மகனுக்காக வழி விடுவாங்க, மகன் வந்து அப்பாவுக்காக வழி விடுவாங்க. இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே, மாறி மாறி நடக்கிறது தானே. இதில் வந்து வேற்றுமை பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவெடுத்துட்டாருன்னு கேட்டால் நம்ம படத்தை செப்டம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், இது அப்பாவுடைய கடைசி படம் இது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அந்த படம் வெற்றி அடையிட்டோன்றதுனால எல்லாம் பேசிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து தயாரிப்பு தரப்பில் எல்லாருமே பேசிட்டு தான் முடிவெடுத்து தான். ஸோ செப்டம்பரில் வந்து ஒரு வீக் அந்த ஹாலிடேஸ் வந்து வருது இல்லையா, அந்த டைமில் பார்த்து ஒரு டேட்டை பார்த்து இது பண்ணாங்க. வேறு படங்கள் வந்தாலும் இதுதான் நிலைமை. வேறு பெரிய ஸ்டார்கள் படம் ஏதாவது வந்து இதே ரெட் ஜெயண்ட் வெளியிட்டாருன்னா செய்வாங்க. இப்போ ரெட் ஜெயண்ட் இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். இப்போ ரெட் ஜெயண்ட் கரெக்டு தான், 2 பெரிய ஸ்டார்கள். இப்போ சிக்மாவும் ரெட் ஜெயண்ட் தான். இல்லை இன்னொரு படம் வருது சார், பெரிய ஸ்டார் வந்தது என்ன, இவர் சூர்யா படம் ஒன்று வருது. இவன் 2 படமும் ரெட் ஜெயண்ட்னா என்ன செய்வாங்க,
அடுத்தடுத்த நாள் வெளியிட்டுப்பாங்களா? இல்லை 2 நாள் வெளியிடுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? அதே தான். அப்போது பெரிய ஒரு கேப் இருக்கும். வேற ஒரு டேட்டில் வந்து அந்த படத்தை வந்து வெளியிடுவாங்க. படம் வந்து செம்மையாக இருக்கும். நான் ஜனநாயகம் சொல்ல, சிக்மா படம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஏன்னா எனக்கு சில தகவல்கள் வந்து சொன்னாங்க. சரிங்களா? அருமையான படம், சூப்பரான வந்து ஒரு வித்தியாசமான வந்து ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு படம் இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.